ஹாய் எலி ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களோட எலி கப்பிள்ஸ் லெக்சரல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழின் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சம்திங் இது ஒரு எமோஷ்னல் சர்ப்ரைஸான ஒரு வீடியோன்ட்டு. எஸ், இது வந்து ஒரு சர்ப்ரைஸான வீடியோ தான். ஆல்ரெடி இது நம்ம பண்ணியிருக்கேன், பட் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானது. நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்து நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து லெச்சு எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் கொரியர் போடுறதுக்கு போயிருக்காங்க. ஃப்ளவருக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகிட்டுருக்கு, அதனால் ஃப்ளவருக்கு வந்து கொரியர் போட போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்மளோட யூடியூப்குள்ளே போனீங்கனாலே மேலே வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு யூடியூப்குள்ளே போய் போஸ்ட்டுக்குள்ளே போனீங்கனாலே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அவங்க வெளியில் போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ் ஏது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். தஷ்குட்டியுமே இங்கே தான் இருக்கான். முடிஞ்சால் அவனையுமே வீடியோக்குள்ளே கொண்டு வர பார்க்குறோம். பட் வருவானா என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஓகே, அவங்க வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன், பாருங்கள். மாட்டிருக்குல்ல. ஓகே, லெச்சு வந்து வந்துட்டாரு. வீடியோ எடுத்திருக்கியா? என்ன வீடியோ அப்படின்னு இல்லை, இது கண்ணை கட்டிக்க உனக்கு ஒன்றுக்கு தரப்போகிறேன் சர்ப்ரைஸ். பாப்பா அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்ட என்ன இருக்குன்னு. என்னடி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்றேன்? நீ நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை லெச்சு, ரொம்ப இமேஜின் பண்ணாத. என்ன ட்ரெஸ் எதுவும் எடுத்திருக்கியா ஆன்லைன்ல? நான் இப்போ கடைக்கு போயிட்டு இப்போதான் வரேன் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு. அப்படியே நில்லு, நான் வந்து சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வருவேன். தர்ஷன் பக்கத்துல தான் இருக்கு அந்த சர்ப்ரைஸ். என்ன தெரியல, இப்போ நான் அங்க இருந்தானே வரேன். தர்ஷன் கிட்ட இருந்து காணோம். தர்ஷன் கிட்ட இருக்கும். தர்ஷன் அம்மா வந்து அப்பா சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வரேன். அந்த அளவுக்கு என்ன வச்சிருக்கேன், ஸ்டோரேஜ் ஆக்சுவலி ஃபுல் ஆயிருச்சு இவர் போன்ல. அது கூட தெரியாம வீடியோ வேற 2-3 அதனாலதான் அதே வீடியோ 3 வீடியோ இருக்கும். அவங்க மணி விளையாண்ட வீடியோ இருக்கும். மொத்தம் 5 வீடியோ இருக்கும். நான் 2 வீடியோ 2 ஜெயிச்ச வீடியோ இருக்கும். அதெல்லாம் அழிச்சு டெலீட்ல இருக்கும். வரல அழிச்சிட்டேன். அதுலயே நிறைய இருக்கு. அந்த டெலீட்ல தான் சொல்றேன். பாட்டு என்ன பாட்டுல? 13 இது மாலதன போட்டு எப்ப ரெடி பண்ண? வரியா? கேக்கு முதல் முறையா நீ மெசேஜ் பண்ணி ப்ரோபோஸ் பண்ணிய அந்த நிமிடம் ஓகேன்னு சொன்னேன் தெரியாமலே. ஓ, தெரியாம ஓகே சொன்னீங்க. என் வாழ்க்கை மாற போற தருணம் கரெக்ட் தான், மாறிடுச்சு. ஒரு வருஷம் பார்க்காம காதல் பண்ணி சர்ப்ரைஸா என் வீட்டுக்கு வந்த நாள் உன் கண்கள் பார்த்த அந்த நேரம் யாரு பண்ண? நீனா நிறுத்தி துடிச்ச காலம். நாளும் காதல் தொடங்கிய நாள் டிக்டாக் மெசேஜில் பிறந்தது இந்த உறவின் பாதை. மானின் சேர்ந்து நடந்த கனவின் வழியில் மகிழ்ச்சிதான் இன்று நம் வாழ்வின் பெரிய பலம். நீ பண்ணியா? நான் பாட இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் பாடல. இல்ல, அது கரெக்டா அதே மாதிரி இருக்கே. அதான் கேட்டு இதே மாதிரி இருக்கு. என் வாய்ஸ் பிறந்ததுங்கிற லவ் பண்ணது, பார்த்தது, டிக்டாக்ல மெசேஜ் பண்ணது, அதெல்லாம் அதுல சொல்றாங்க தானே. இந்த பாட்டு நல்லா புரிகிறது. எங்கள் வீட்டு பிரச்சனைகள் தாண்டி எனக்காக நீ நின்ன தருணம் இவளை விட்டுட மாட்டேன். உலகத்துக்கே சொன்ன துணிச்சல் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை பூவாக மட்டும் மலரல. சூப்பர்.
ஆனா ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்ம சேர்ந்துதான் கடந்து வந்தோம். எவ்வளவு சண்டை வந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னேன். நீ என்னைக்கும் என்ன விட்டதே இல்லாததான் நம்ம காதலின் உண்மை. அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு வந்தான் ஒரு சின்ன உயிர் பெரிய அர்த்தம். 13/2022 மகிதர்ஷன்தான் நம் உலகம். கொஞ்சமா இருக்கு 4 minute சாங்ஸ் நல்லா இருக்கு. இன்னும் இருக்கு. ஆனா இதேதான் புது கார் புது பைக் கனவுகளோடு வீடு கட்டி போகும் பாதை இன்னும் நிறைய பண்ணுவோம். கையில கையா பிரிச்சு சேர்ந்து நம்ம கூட பலர் இருந்தாலும் நீ என் கூட இருக்கிறதே என் பலம். நானும் கூட இருக்கிறதே உனக்கு நம்பிக்கை மகிதர்ஷன் தான் நம் இருவருக்கும் சொத்து. பெரிய சொத்து. சூப்பர். அவ்வளவுதான் பாட்டு. நீ எப்படி ரெடி பண்ண? இது வந்து ஆக்சுவலி ஒரு ப்ரமோஷனுக்காக வந்துச்சு. இப்ப புதுசா வந்திருக்கு ஆனா இது ப்ரமோஷனுக்காக நல்லா வந்துச்சு. புரியுதுல இந்த பாட்டு. புரியுது. ஆக்சுவலி இதுல இருக்கிற ஒரு வேர்ட்ஸுமே நான் சொன்ன வேர்ட்ஸ். அதான் நான் அப்படியே பாடி உங்களுக்கு இருக்காங்க. சொன்ன வேர்ட்ஸ் அத வந்து அழகா பாடி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எமோஷனல் இருக்கு. உன்னை கட்டி எல்லாம் பிடிக்க முடியாது. மாலை போட்டுருக்கேன். சார் நான் ரெண்டு கையை கட்டி இல்ல நல்லா இருக்கு. அதுல வசனம் எல்லாமே நல்லா புரியுது. நல்லா இருக்கு. கனெக்ட் ஆகுது இல்ல. பல பிரச்சனை வந்திருக்கு, அதை காமிச்சிருக்கு. பல பிரச்சனை இருந்தாலும் கை கொடுக்கறது, நீ இருக்க நான் இருக்கேன். போன வாட்டி வந்து உண்மையை சொன்னா நாங்க 2 பேரும் சண்டையே போட மாட்டோம். உண்மையிலேயே அதான் நாங்க அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சண்டை போட்டு நாங்க அது கிடையவே கிடையாது. இது வரைக்கும் நாங்க அந்த மாதிரி நடந்துடும். ஆனா எங்களுக்கு எதுக்கு சண்டை வரும்னா அது ஒரு வேற விஷயத்துக்காக தான் வரும். குடும்ப சண்டை வேற வெளியில உள்ள பிரச்சனையாலதான் எங்களுக்குள்ள அந்த மாதிரி வரும். வார்த்தைகள் பேசுறது, இதனாலதான் அந்த மாதிரி சண்டை வரும். ஆனா நாங்க 2 பேரும் ஒரு இயல்பா ஒரு சண்டைங்கிறதே இல்ல. உண்மையிலேயே என்ன எப்படி இருக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சண்டை இது வரைக்கும் நாங்க போட்டதே கிடையாது. வெளியில நடக்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு, வெளியில பண்றத ஒரு விஷயத்த பார்த்துட்டு, அந்த வெளியில நடக்கிறதையே ஒரு நம்ம மனசுக்குள்ள போட்டு கஷ்டப்பட்டு இப்படி அப்படிங்கிற மாதிரி நாங்க பேசுறதுதான் அதிகமா இருந்துச்சு. அது இந்த வீடியோல அதுலயும் வந்துருச்சு. குடும்ப சண்டைகள்லாம் பார்த்து அப்புறம் ஒன்னா இருக்கிறது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் தம்பி எல்லாத்தோடையும் சொத்து என் பையன் எல்லாத்த விடையும் பெரிய சொத்து வந்து நம்மளுக்கு வந்து மகிதர்ஷன். எனக்கு தர்ஷன் வந்த பிறகு இவங்க வந்த பிறகு நிறைய சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்கு. ஆக்சுவலி இந்த பாட்டு ஸ்டார்டிங் வந்து மே 13 ஸ்டார்ட் ஆகுதா. அது மட்டும் இல்ல, மே 13 தான் நீ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் டிக்டாக்ல மெசேஜ் பண்ண டேட். அப்படியா? நமக்கு எங்க தெரிய போகுது. அன்னைக்கு 13 இல்ல 13ஆம் தேதி தான் இவனும் பிறந்திருக்கான். என்ன ஒரு மிராக்கல், என்ன ஒரு கோஇன்சிடென்ட். அது ஒரு மெயின் பண்ணி தான் இந்த பாட்டே வந்து வந்திருக்கும். இன்னொன்று மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026. ஸோ 26ல் ஒரு 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 மோட்டிவேஷனல் சாங்கை தவிர்த்திட்டு என்னோட லவ்வை வந்து இவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாங். ஸோ உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த பாடல் ப்ளே பண்ண போகிறது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியும். போதுல நீ ஒரு ஆளு. நல்லா தான் இருக்கு பாட்டு. ஓகேவா? இன்னொரு வாட்டி வேணா பாட்டு நான் ப்ளே பண்றோம், பாருங்க. நல்லா இருக்கு பாட்டு உண்மையிலேயே. ஆமா, இது வந்து கேர்ள்ஸ் வெர்ஷன்ல கொஞ்சம் நல்லா இருக்கு. பாய்ஸ் வெர்ஷன்ல இருக்கா? வேணும்னா பாய்ஸ் வெர்ஷன்ல கேக்கலாம். பாய்ஸ் எல்லாம் ஒரு பாட்டு கேட்பாங்க. பொண்டாட்டி குறை சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு சொல்றேன். மே 13ஆம் நாள் காதல் தொடங்குனது. டிக்டாக்ல மெசேஜ் பண்ணது நான் பண்ணேன். இவங்க லைக் பண்ணனாலதான் நான் பண்ணேன். அதுக்கும் பொண்ணு தான் காரணம். இந்த பொண்ணு இல்லாம நாங்க பொண்ணு பண்ண முடியாது. பிறந்தான் 13 பழம். உண்மையிலே எனக்கு பெரிய பழம் என் பையன் சிங்க குட்டி. ஆடப்போறேன், அப்பா ஆடப்போறேன். கீழே படுத்திருக்கேன். ஐயா நான் படுக்கிற அட்டையை எடுத்து படுத்திருக்கேன். என்னது ஓகேன்னு சொன்னேன் தெரியாம லவ் பண்ணி
பையன் பிறந்திருக்காங்க. வாழ்க்கை மாறப் போற தருணம். மாறி இருக்குன்னு சொல்லி நீ தான் சொல்லணும். மாறி இருக்கு எனக்கு. ஒரு வருஷம் பார்க்காம இங்க வா. காதல் ஒரு வருஷம் பார்க்காம. சாயன் வீட்டுக்கு வந்த நாள் உன் கண்கள் பார்த்த அந்த நேரம் ஏய் மாலை போட்டுருக்கு. நிறுத்தி துடிச்ச காலம் நல்லா புரிகிறது பாட்டு. 13ஆம் நாளும் காதல் தொடங்கிய நாள். டிக்டாக் மெசேஜில் பிறந்ததே இந்த உறவின் பாதை. நல்லா புரியுது எங்களுக்கு பாட்டு. நடந்து அது அவங்க லைஃப்ல நடக்கிறது அந்த பாட்டா பாடும் போது வந்து புரியும். அது உனக்கு புரியாதுல ஒரு சில எனக்கு புரியுது, அந்த பாட்டு தான் புரியல, இந்த பாட்டு தெளிவா புரியுது, நல்லா புரியுது. நடந்தது சொல்றது நல்லா இருக்குல்ல. ஆ? நடந்தது நடக்கிறது எல்லாம் நல்லா இருக்கு. நடக்க போறது சொல்லல, நடக்க போறது யாராலையும் சொல்ல முடியாது சும்மா உலகத்துல, கடவுளுக்கு தான் தெரியும். நல்லா இருக்கு. ஆனா காப்பிரைட்ஸ் வராது. ஏன்னா இது எங்களோட ஓன் பாட்டு, ஓன் பாட்டு. எங்க லைஃப் பாட்டு. காப்பிரைட்ஸ் வராது. எங்க வீட்டு பிரச்சனைகள் தாண்டி எனக்காக நீ நின்ன கருடம் இவரை விட்டுட மாட்டேன். உலகத்துக்கே சொன்ன துணிச்சல் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை பூவாக மட்டும் மலரல. ஆனா ஒரு கஷ்டத்தையும் நம்ம சேர்ந்துதான் கடந்து வந்தோம். எவ்வளவு சண்டை வந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னேன். நீ என்னைக்கும் பாட்டு நல்லா இருக்குல்ல உண்மையிலே. இந்த பாட்டு வெயிட், காதலின் உண்மை. உண்மையிலே நல்லா ஃபீலா தாங்க இருக்கு. உண்மையிலேயே அந்த பாட்டு கேட்கும் போது நடந்த விஷயத்த அது அப்படியே வரிசையா ஒரு பாட்டா கேட்கும் போது நல்லா இருக்கு. எஸ். இது எப்போ ரெடியான? நேத்தா இன்னைக்கா? இது வந்து முந்தா நேத்தே வந்துருச்சு. எவ்வளவு போகுது? இந்த பாட்டு முந்தா நேத்தே வந்துருச்சு. அப்படியா? முந்தா நேத்தே வந்துருச்சு. நீ இங்க படுத்துட்டு இருக்கும்போது தான் நாங்க படுத்துட்டு கேட்டுட்டு இருந்தேன். நீ கேட்கல, அதனால பிரச்சனை இல்லை எனக்கு. அதனால எப்போது என்ன படுத்துக்கிட்டு செல் நோண்டிட்டு இருப்பா, வேற என்ன நோண்டுவா? வேற ஏதோ ஒரு பாட்டு கேட்க நினைச்சு நீ விட்டுட்டியா? நான் கீழே இவனை வச்சுட்டு நைட்டு நான் அட்டையில படுத்து கிடக்கிறேன். கீழே தலைவாணி இல்ல, போர்வை இல்ல, வேட்டி துண்டை வச்சுதான் படுத்திருக்கேன். சரி முருகருக்காண்டி ஓகே படுத்திருக்கேன். ஆனா இவருக்கான மெத்த கணக்கு பெரிய மெத்த, அதுல படுக்கலாம். தர்ஷன் கேக்குறான், அப்பா எப்பப்பா மாலை கலட்டுவ? எதுக்குடா அப்படிலாம் சொல்லக்கூடாது, எதுக்குடா சொல்ற? நீ என் பக்கத்துல வந்து படுக்கணும்லப்பா, அதுக்குதான்ப்பா அது இப்படிங்கிறான். கட்டில்ல இப்ப எங்க கூட தான் படுக்கிறேன். கீழே படுக்க ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாசம் ஆச்சு நினைக்கிறேன். கீழே படுத்து எங்க கூட தான் ஃபுல்லாவே படுக்கிறேன் தம்பி. அவனுக்கு கட்டில் இங்க இருக்கு, கட்டில் இல்லைங்கிறதுனால இங்க வேற இழுத்து போட்டு படுத்திருக்கான். ஸோ பாட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் பாட்டா பாடி சந்தோஷமா மெமரிஸ், செம மெமரிஸ். உண்மையிலேயே இது நிறைய சினிமா பாட்டுலாம் கேட்கும்போது சரி நமக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா இது வந்து வாடி என்ன பெத்தவர் வந்துட்டாரு. வந்துருச்சு பாருங்க சிங்கம். ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே டான்ஸ் பிராக்டிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளு. இத மைக்க பார்த்து பேசு. மைக்க பார்த்து பேசு. கரெக்ட்டா கலட்டி வா மட்டும் வந்து. சாப்பிட்டியா? கேக்குங்க. என்னது புடுங்குனிய கேக்குங்க. என்ன வேணும்டா? என் பையன் வந்து கிட்டார் வாங்கியாச்சு, ஸ்கேட்டிங் போர்டு வாங்கியாச்சு. அப்புறம் ஒண்ணுமே வாங்க கொடுக்கல. ஸ்லைம் வாங்கியாச்சு. எவ்வளவு வாங்குறீங்க? ஸ்கேட்டிங் போர்டு வாங்கி இருக்கு. 3 நாளா வாங்காத பொருள் இல்லங்க. நான் இங்க பிசினஸ் பண்ணா என் பையன் இங்கட்ட ஒரு பிசினஸ் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன். வீட்ல வாங்குற காசு, பூ விக்கிற காசு அப்படியே இவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருது. என்னாச்சுமா? இறக்கி விடு அவன். இந்த மாதிரி தாங்க போய்கிட்டு இருக்கு. ஷோல்டர்ல போடவா? மாறுதோ இல்லையோ என் பையன் அடிக்கிறது என்னைக்கும் மாறாது. ஸோ பொங்கலுக்கு வந்து இன்னைக்கு தான் நானே கணக்கு பண்ணி பார்த்தேன். பொங்கலுக்கு இன்னும் ஒரு 4 days தான் இருக்கு ஆக்சுவலி. ஓகே மேபி 4 நாள் தான் இருக்கு. எந்த கடை கூட்டமாவே இல்ல. அதான் தெரியல. 4 நாள்னா எப்படி சொல்றது? பொங்கலை சேர்க்காம அந்த வாரத்தை சேர்க்காமனா இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை முருகா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. மன்னிக்கவே மாட்டாங்க. என்னடா என்னதுமா? என்ன பட்டு? உன் போட்டோவா? கிளாக்.
இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. அருள் ரொம்ப நன்றி. நன்றிலாம் சொல்லாதீங்கங்க. நமக்குள்ள பாட்டை ஒரு மெமரிஸா எடுத்துல அதுக்காண்டி சொல்றேன். சரி ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களுடைய லெக்சருள் மகிதர்ஷன் பாய் பாய் பாய். நெக்ஸ்ட் வந்து பொங்கல் ஷாப்பிங்ல தான் கண்டிப்பா சந்திப்போம். பொங்கல் ஷாப்பிங்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என் பையன் உருவிட்டு இருக்கான் ஒன்னொன்னையா. பொங்கல் ஷாப்பிங்க்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்க எப்ப எப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருப்போனே எங்களுக்கு தெரியல. பொங்கல் எங்க இருப்போனே எனக்கே தெரியல. ஒரு நாள் அங்க இருந்துட்டு ரெண்டு சரி ஓகே பிளானே இல்லாம இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை.